நீங்கள் வந்து காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி ஆதரிக்கிற போது தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிற போதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றிருக்கிறது. வந்து ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைகிறேன் என்கிற கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தை எங்களுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் நண்பர்கள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், இப்படி எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சிபிஐ, இடி இதற்கு அமலாக்க பிரிவிற்கு பயந்து போய் சேர்ந்திருக்கிறார். அதை அந்த சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை, மதிக்கவில்லை. அவர் சென்றதனால் அவருடைய மரியாதை குறைந்திருக்கிறது. அவருக்காக இருந்த மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் முறைப்படி கேட்டிருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் பதவியை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து முதலமைச்சராகவே ஆக வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து எங்கள் 2 பேரையும் நீங்கள் சண்டை இழுத்து விட்டு 2 ஆக்கி அதிகாரத்தில் வேற யாரோ ஒருத்தர் வர்றதுக்கு நாங்கள் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம். சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்துத்தான் தோற்றார்கள். நியூஸ் தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் அமீர்கான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது வெறும் 96 இடங்கள் தான். காங்கிரஸ் கட்சி 34 இடங்களை வெற்றி பெற்று திமுக 5 வருடம் ஆட்சி செய்வதற்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து, அதாவது மேல்மட்ட தொண்டர்கள் முதல் கீழ்மட்ட தொண்டர்கள் வரையில் ஆட்சியிலும் அது பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. 2026 உங்களுடைய கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றுமா? அதாவது 2006 காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை இந்த கூட்டணியில் பெற்றிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றது. அந்த நேரத்தில் அருமையன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்கள். அருமையன்னை சோனியா காந்தி அவர்கள் தேர்தல் உடன்பாடு செய்கிற போது அதே காலகட்டத்தில் மகாராஷ்டிராவிலும் தேர்தல் நடைபெற்றது. மகாராஷ்டிராவிலும் தேர்தல் உடன்பாட்டினை செய்தார்கள், தமிழ்நாட்டிலும் செய்தார்கள், பாண்டிச்சேரியிலும் செய்தார்கள். அப்படி தேர்தல் உடன்பாடு நடைபெறுகிற போது அருமையன்னை சோனியா காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வினை செய்து கொள்வோம் என்கிற உடன்பாட்டையும், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சிக்குத்தான் என்றும் தேர்தலுக்கு முன்பாகவே உடன்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இணைந்த கூட்டணி அரசாங்கம் அன்றைய தினம் ஏற்படுகிற போது, கூட்டணியோடு அரசு ஏற்படுகிற போது, அந்த அரசு அமைவதற்கு முன்னால் ஏற்பட்ட உடன்படிக்கையில் கூட்டணி அரசாங்கம் நடைபெறும் என்றோ அல்லது அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என்றோ அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் குறிப்பிடவில்லை. எனவே தான் சோனியா காந்தி அவர்கள் அன்றைய தினம் அந்த அதிகாரத்தில் பகிர்வினை கேட்காமல் இருந்தார்கள். பெரிய மனதோடு தலைவர் கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமானால் கொடுத்திருக்கலாம். ஆனால் உடன்படிக்கையின்படி அன்றைய தினம் காங்கிரஸ் உரிமை கோருகிற இடத்தில் காங்கிரஸ் இல்லை. இன்றைய தினம் இன்னொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்பட்டது. முதல்வராக நாராயணசாமி அவர்கள் பதவியேற்றார்கள். முதல்வராக நாராயணசாமி அவர்கள் பதவியேற்கிற போது காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கே பெரும்பான்மை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு அங்கே முதல்வராக நாராயணசாமி அவர்கள் பதவியேற்றார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒன்றினை சொன்னார்கள், ஒரு கருத்தினை சொன்னார்கள். பாண்டிச்சேரியிலே நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறோம், தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது, அங்கே நாங்கள் அதிகாரத்திலே பங்கை கேட்கவில்லை, இங்கே அவர்கள் எங்களிடம் அதிகாரத்திலே பங்கை கேட்கவில்லை என்று சொன்னார்கள்.
மக்களுக்கு புரிகிற வகையிலே அந்த கருத்தினை அன்றைய தினம் சொன்னார்கள். அன்றைய தினம் அது தேவையாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றைய மனநிலை அப்படி இருந்தது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவிலே நாங்கள் எப்படி தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தோமோ அந்த ஒப்பந்தத்தை உரிமையோடு நாங்கள் தேசியவாத காங்கிரஸை விட எண்ணிக்கையிலே குறைவாக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த போது கூட முதலமைச்சர் பதவியினை அன்றைய தினம் நாங்கள் பெற்றோம். அருமையன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸிற்குத்தான் முதலமைச்சர் என்பதனை தெளிவாக சொன்னார்கள். எனவே ஒப்பந்தத்திற்கு மரியாதை கொடுப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இன்றைய தினம் உள்ள சூழ்நிலையிலே கேட்கிறீர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வுகளை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களிடமும் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இளம் தலைவர் இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடமும் லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய எண்ணங்களை அவர்களுடைய பிரதிநிதிகளாக 41 பேர் டெல்லியிலே சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன தொண்டர்கள் விரும்புகிறார்களோ, எப்படி நீங்கள் கேட்கின்ற அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபாவில் தேவையான இடங்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் எங்களுடைய மனதிலே இருந்ததையெல்லாம் நாங்கள் எங்களுடைய தலைவர்களிடத்திலே, தமிழகத்தினுடைய பொறுப்பாளரிடத்திலே, தமிழக காங்கிரஸ் தலைவரிடத்திலே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்திலே, அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்ற பொறுப்பாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றோம். அவர்கள் அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர் அவர்களிடத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்கிறது. அது நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் வருகிற போது அதனை காங்கிரஸ் கட்சி உறுதியாக செய்யும். இப்போ 2006 காங்கிரஸ் கட்சி தயவோடு தான் திமுக ஆட்சி நடந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பெருந்தன்மை இல்லை அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ 2021 முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெருந்தன்மையாக இருக்கின்றதா? அவர் ஏன் 2021 உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துக்கலாமே? இல்லை, அவருக்கு தேவையான தனி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது. அப்போதும் நாங்கள் உரிமை கோரவில்லை. ஆனால் இன்றைய தினம் நாங்கள் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்பதனை நாங்கள் எங்கள் கட்சியினுடைய தலைமையிடம் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய தலைமை தான் அவர்களோடு பேச வேண்டும். இதில் என்ன எங்களுக்கு இருக்கிற காலகட்டங்கள் மாறுகிற போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்த அளவில் தான் கொள்கை நிலைப்பாடுகளிலேயும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்படி மாற்றங்கள் செய்கிற போது நாங்கள் வாக்கு சேகரிப்பதற்காக மக்களை சந்திக்க செல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசாங்கம் வருகிற போது இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் மக்களிடம் வாக்குறுதியினை கொடுக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் வாக்குறுதியினை கொடுக்கிறார்கள். பிரச்சாரத்தின் போது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய அளவிலே தலைவர்களாக இருக்கின்ற தலைவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். அது அரசாங்கம் அமைகிற போது அந்த அதிகாரத்திலே நாங்கள் பங்கில் இல்லாத போது மக்களிடம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியினை எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. இது போன்ற சூழ்நிலைகள் வருகிற போதுதான் அப்போது அதிகாரத்திலே நாம் பங்கில் இருந்தால்தான் அதை மக்களுக்கு செய்ய முடியும் என்பதனை எங்களுடைய கட்சி இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் மக்களை சந்திக்கிற போது இதற்கு முன்பு இருந்த சூழ்நிலைகள் வேறு. ஆனால் இப்போது பரவலாக்கப்படுகிற சூழ்நிலையிலே ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு எளிதாக ஊடகங்களின் மூலமாக சென்றடைகின்ற காரணத்தினால் அந்த காலகட்டங்களில் ஊடகத்தினுடைய விரிவாக்கம் இந்த அளவிற்கு இல்லாத காரணத்தினால் அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படவில்லை. ஆனால் இப்போது இதெல்லாம் செய்யவில்லை என்பது அடுத்த நிமிடம் ஊடகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு செல்கிறது. அப்போது வாக்கு சேகரிப்பதற்காக செல்கின்ற எங்களிடம் நீங்கள் தானே வாக்கு சேகரிப்பதற்காக வந்தீர்கள், இதையெல்லாம் ஏன் செய்யவில்லை, நீங்கள் ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சியிலே சொல்லவில்லை என்று மக்கள் கேட்கிறார்கள். அந்த மக்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இது போன்ற வாய்ப்பினை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களிடம் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அந்த காலகட்டம் இப்போது வந்திருக்கிறது. அந்த காலகட்டம் இப்போது வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஏராளமான நிர்வாகிகள் அந்த ஆட்சியில் அதிக பங்கு வேண்டும், அதிகமாக தொகுதி ஏறக்குறைய 50-60 தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கோரிக்கையை
கூட்டணி தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் திமுக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. அதாவது நாங்கள் வந்து கூடுதலாக இடம், அதாவது இப்போ இருக்கிற இடத்தை விட கடந்த முறை எங்களுக்கு கொடுத்த இடத்தை விட கூடுதலாக இடம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கடந்த முறை 25 இடம் கொடுத்தாங்க. ஆமாம். இந்த முறை வந்து ஏறக்குறைய 50 இடத்துக்கு குறையாமல் வாங்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. கூடுதலான இடம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரிடம் கேட்கிறோம். அதே நேரத்திலே கூட்டணி கட்சிக்கு இருக்கின்ற நெருக்கடியையும் நாங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறோம். கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கு கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலான கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், எத்தனை கூட்டணி கட்சி கூடுதலாக வந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட தயவு இல்லாமல் திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தானே நாங்கள் கூடுதல் இடம் வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும்னு நாங்கள் கேட்கறது எங்களுடைய கிளைம். நாங்கள் வந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் மூலமாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவதற்கு காரணமே நாங்கள் பலமாக இருக்கிறோம். நாங்கள் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்டமைப்பினை இப்போது உருவாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முகவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்கு சேகரிப்பதற்கான காங்கிரஸ் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு தகவலினை தெரிவித்து, எனவே எங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கள் என்று கேட்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன், நான் நெருக்கடி என்ன சொல்கிறேன்னா, கூடுதலாக கட்சி வந்திருக்கு, கூடுதலாக அமைப்புகள் வந்திருக்கு, அவங்க அதிகமான இடங்களை அவங்க இடத்துல இருந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும், அவர்களுடைய சுமைகள் இருந்தாலும், அந்த சுமைகளுக்கு மத்தியில் எங்களுடைய தேவைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைமையின் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக கூடுதலான இடங்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கூடுதல் இடம் என்பது 25 35 என்பது கூடுதல் இடம் இல்லை, 50க்கு மேலே இருக்கணும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய திட்டமாக இருக்கின்றது. நான் பல பேருடைய உரையாடல் செய்யும் போது இதான் சொல்லியிருக்காங்க. அப்போதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரும். இல்லை, நீங்கள் வந்து 50 சொல்றீங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட 117 சீட்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் வாங்கி இருக்கிறது. அதனால நாங்கள் வந்து எங்களுடைய தகுதியினை அவர்களுக்கு தெரியும். 1991 60 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்ற 62 இடத்துல காங்கிரஸ் கட்சி போட்டிட்டோம். அதன் பிறகு காங்கிரஸ் பெரிய லெவல்ல வெற்றி பெறல. அதை வந்து இப்போ வந்து பிரேக்கப் பண்ணலாம்ல சார்? இல்ல பிரேக்கப்னா நீங்க கேட்குற எந்த பிரேக்? அதை உடைச்சு போனோன்னு சொல்றேன். நிச்சயமா எங்களுக்கு கூடுதல் இடத்தை நாங்கள் கேட்டு பெறுவோம். அதான் நான் கூடுதல் இடம் என்பது 25 30 என்பது கூடுதல் இடம் கிடையாது. 25 என்பது 50 60 வரும். நீங்க 50 கூடுதல் இடம் நீங்க சொல்லுதீங்க, நான் 117 வாங்கி இருக்கோம்னு சொல்றேன். இப்போ 117 கேட்கறீங்களா? இல்ல எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். அதை நீங்க வாங்கிருக்கீங்க சார். இப்போ 2026ல 117 இடத்தை கேட்கல. 117 இடங்களை நாங்க வந்து ஆய்வு செய்திருக்கோங்கிறத எங்களுடைய பொறுப்பாளரே சொல்லியிருக்கிறார். ஆமா, நெல்லை மாநாட்டில் சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து எப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கின்ற கள நிலவரம், இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரியும். அதனால் அவங்க வந்து எங்களை மரியாதையாக நடத்துகின்ற அளவிற்கு அவர்களும் நிச்சயமாக மரியாதையாக நடத்துவார்கள். ஏன்னா எங்களுடைய தேவை அவங்களுக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம், உங்கள் தயவு இல்லாமல் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை, அதாவது எப்படின்னா, தயவு இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது அப்படி சொல்ல வரலன்னா. ஆனால் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி சொல்கிறோம்னா அது வந்து ஒரு எதேச்சதிகாரத்தை நாங்கள் எங்கள் கட்சி கையில் எடுத்துக்கிற மாதிரி. இது எப்படின்னா ஒரு கான்செப்ட். ஒரு 2004 இருந்து 2026 வரல 21 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கின்றது. 2006ல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து ஆட்சி செய்ய 2021ல் உங்க வாக்குகளை கொடுத்து திமுக ஆட்சி செய்ய காரணமா இருக்கீங்க. ஸோ இதே போல் தொடர்ந்து திமுக ஆட்சி செய்வதற்கு காங்கிரஸ் உதவி இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கேட்டிருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை வந்து எங்கே கேட்கணுமோ, யாரிடம் கேட்க வேண்டுமோ, அவர்களிடம் யார் மூலம் கேட்க வேண்டுமோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் முறைப்படி கேட்டிருக்கார். திமுக கொடுக்கக்கூடிய மனநிலையில இருக்கின்றதா?
அது சொல்லுங்க. இல்லை நாங்கள் கேட்டிருக்கோம். நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள். எங்களுடைய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் முதலமைச்சருடைய அறிக்கை எப்படி இருந்ததுன்னா, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது வாய்ப்பில்லை, ஒரு கட்சியுடைய ஆட்சி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையினை மத்தியில் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை காலகட்டத்திற்கு தகுந்த போன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அது முதல்ல அந்த கட்சி துவக்குகிற போது இருந்த கொள்கைக்கும் இடைப்பட்ட காலத்திற்கும் இப்போதுள்ள காலத்திற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது, கொள்கையை சொல்லியிருக்கார். கொள்கையிலே மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். நாங்களும் தமிழக மக்களுக்கு இது நாள் வரை கோரிக்கையாக வைத்து செய்யக்கூடிய இடத்தில் இருந்த நாங்களே செய்யக்கூடிய இடத்திற்கு வருவோம், அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் பேசும். நாங்கள் பத்திரிகையில் கேட்குறதோ தொலைக்காட்சியில் கேட்குறதோ அல்லது ஒரு தொண்டன் போய் திமுக தொண்டன்கிட்ட கேட்குறதோ முறையல்ல. யாரிடம் பேச வேண்டும், யார் எதை பேச வேண்டும், எந்த கட்சி எந்த கட்சியிடம் கேட்க வேண்டும், எந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்பது அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அதனை நிச்சயமாக செய்வார்கள். அதன் மூலமாக காங்கிரஸ் பேரியக்கம் பலமடையும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும். அதிகாரம் என்பது என்ன? துணை முதலமைச்சர், அமைச்சர் அப்படின்ற மாதிரி அதிகாரம், அது மட்டுமே அதிகாரம் இல்லை. வேற என்ன அதிகாரம்? வாரியம் இருக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பிலே தேர்தலிலே போட்டியிட்டு மேயராக வர முடியும், துணை மேயராக வர முடியும், நகராட்சியிலே தலைவராக வர முடியும், துணைத் தலைவராக வர முடியும், பேரூராட்சியிலே தலைவராக வர முடியும், ஊராட்சி ஒன்றிய குழுவிலே தலைவராக வர முடியும், மாவட்ட ஊராட்சியிலே தலைவராக வர முடியும். இதெல்லாமே அதிகாரம்தான். அது மட்டுமல்ல அதிகாரம். கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தான் எங்களுடைய அடிமட்டத்திலே இருக்கின்ற உழைக்கின்ற இயக்கத்தினுடைய களப்பணியாளர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பதவிகள். துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சி கிடைச்சாலே ஓரளவுக்கு அதிகாரத்துக்கு வந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வளர்ந்துடும். அடுத்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற. எங்களுக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் பதவியை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் முதலமைச்சராகவே ஆக வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் எங்களுடைய கொள்கை எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறதோ, அவர்கள் எப்படி மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று சொல்கிறார்களோ, அதே போன்று எங்களுடைய கொள்கை என்று சொன்னால் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுடைய கொள்கை. மீண்டும் தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய களத்தை சரி பண்ணிட்டு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் 60 ஆண்டுகளாக அந்த லட்சியம் நிறைவேறாமல் இருக்கின்றது. இப்போ 2026 நீங்க காமராஜர் ஆட்சி கொண்டு வர முடியும்னு சொல்றீங்க, கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு செய்ய சொல்றீங்க. ஆனா திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ந்து பயணம் செய்தா எப்படி காமராஜர் ஆட்சி உங்களால் நிலைநிறுத்த முடியும், ஏற்படுத்த முடியும்? இல்லை, எங்களுக்கு தத்துவம் வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஊடுருவி விடக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். எங்களுக்கு முதல் இலக்கு அதுதான். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே நிலைப்பாட்டை நாங்கள் கேரளாலையும் பார்க்குறோம். கேரளாவில் எங்களாலேயே அது முடியுது. பாரதிய ஜனதாவை நாங்கள் உள்ளே விடலை, அது காங்கிரஸாலேயே முடியுது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் பாஜகவுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் விடலை. அங்கே காங்கிரஸாலேயே அவர்களை எதிர்த்து போராட முடிகிறது. கர்நாடகாவில் நாங்கள் விடலை, எங்களாலேயே அங்கே போராட முடிகிறது. எங்களுடைய வலிமை தமிழ்நாட்டிலே குறைவாக இருக்கிறது. எங்களுடைய வலிமையை கூட்டுவதற்கான முயற்சியை களப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிக்கும் அவரவர்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் இலக்கு. இங்கே ஒரு தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, இன்னொரு தத்துவம் உள்ளே புகுந்து விடக்கூடாது என்பதற்காக, ஒத்த கருத்து இருக்கின்ற
அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த தத்துவத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி கைப்பற்ற வேண்டும், முதலமைச்சர் வர வேண்டும் என்று சொன்னீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சொல்லக்கூடிய கனவு லட்சியம் நிறைவேறும். அந்த நிலைமை எப்போ ஏற்படும்? 2026 நீ சொல்லிட்டீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டு, அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைய வாய்ப்பு இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லல. இல்ல கூட்டணியில நாங்க இருக்கீங்க இதுவரை. ஆனா உங்களுக்கு காமராஜ் ஆட்சி தமிழ்நாட்டை மலர வேண்டும் என்று லட்சியம் இருக்கின்றது. அப்படி காமராஜ் ஆட்சி மலர வேண்டும் என்றால் நீங்க திமுக காங்கிரஸ் வெளியேற வேண்டும், காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும், அது காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்க வேண்டும். உங்க கூட்டணி வெற்றி பெற்றால் நீங்க ஆட்சி அமைப்பீங்க, காமராஜ் ஆட்சி மலரும். இந்த 60 ஆண்டுகளில் 2 முறை அந்த முயற்சியை காங்கிரஸ் பேரியக்கம் மேற்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியினை உருவாக்கி இருக்கிறோம். 77 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கினோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைவிற்கு பின்பு, அதற்கு பின்பு 89 எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினோம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 51 லட்சம் வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் பேரியக்கம் 50 லட்சம் வாக்குகளை பெற்றது. 1 லட்சம் தான் குறைவு. அடுத்தால இது போன்ற முயற்சியை நாங்கள் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே முயற்சித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில காம்ப்ரமைஸ் சில பண்ண வேண்டிய காலகட்டம், அது இன்னொரு தத்துவம் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த தத்துவத்தில் இருப்பவர்கள் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய அதிகார வேகத்தை ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற வேகத்தை குறைத்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு எல்லோரும் இணைந்து ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நாங்கள் விட்டு கொடுத்து பல நேரங்களில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் தான் நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி இழந்திருக்கீங்க. இல்லை, இழந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சியை இழந்திருக்கிறோம். மகாராஷ்டிராவில் நாங்கள் ஆட்சி செய்கிற போது இன்னொரு தத்துவம் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணி வைத்திருக்கிறோம். அதே போன்று பல்வேறு மத்திய பிரதேசம் இருக்கிறது, ராஜஸ்தான் இருக்கிறது, அங்கெல்லாம் நாங்களே போராடுகிறோம். நாங்கள் வெற்றி பெறுகிறோம், தோல்வியுறுகிறோம், மீண்டும் வெற்றி பெறுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து ஆட்சியில் இல்லை. அது குஜராத்தில் மட்டும்தான் 25 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலோ ராஜஸ்தானிலோ அல்லது ஹிமாச்சல பிரதேசத்திலோ இப்படி கர்நாடகாவிலோ இது போன்ற மாநிலங்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வருகிறது. எனவே அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பலமாக நாங்கள் மாறுவோம். பலமாக நாங்கள் மாறுகிற போது காமராஜருடைய ஆட்சி ஏற்படும். ஆனால் 2026 ஏற்பட வாய்ப்பு இல்லை. அது இல்லை, இப்போ நாங்கள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஒரு பாஜக என்கிற ஒரு விஷ சக்தியை தமிழ்நாட்டிற்குள் அதிகாரத்திற்கு வந்துவிட அனுமதிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஒத்த கருத்து இருக்கிறவர்கள் இணைந்திருக்கிறோம். இப்போ பாஜகவை வீழ்த்துவது உங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அது 2000 நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜக ஆட்சிக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று நாங்கள். அவங்க தானே இந்தியாவில் 21 மாநிலங்களில் ஆட்சி நடக்குது. மொத்தமே 28 மாநிலங்கள், ஏறக்குறைய 80% மாநிலங்களில் அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இன்னும் கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் தான் அவங்களால ஆட்சி கைப்பற்ற முடியல. அவர்கள் நீங்கள் கைப்பற்றியதாக சொல்லக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது தான். மக்களால் அதிகாரத்திற்கு வரவில்லை. கோவாவிலே அதிக இடங்களை பெற்றது காங்கிரஸ், ஆட்சி அமைத்தது பாஜக. அருணாச்சல பிரதேசத்திலே அதிக இடங்களை பெற்றது காங்கிரஸ், ஆட்சி அமைத்தது 2 இடங்களில் கூட இல்லாத பாஜக ஆட்சிக்கு வருகிறது. மணிப்பூரில் அதிக இடத்தினை பெற்றது காங்கிரஸ். ஆக அவர்கள் புறவழியாக அதிகாரத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் நியாயப்படி அவர்கள் செயல்படவில்லை, தர்மப்படி அவர்கள் செயல்படவில்லை. காங்கிரஸ் நியாயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது.
காங்கிரஸ் தர்மத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதனை தெளிவாக சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு 4000 மைல்களுக்கு அப்பால் அனைத்து மக்களையும் சந்தித்து அந்த தவறினை சொல்லுகிறார்கள். அந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக மக்கள் ஆட்சி ஏற்படும். அப்படி மக்கள் ஆட்சி வருகிற போது தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவார். அப்படி பிரதமராக அவர் வருகிற போது இதுபோன்று மாநிலங்களில் புறவழியாக பாஜக வர முடியாத சூழ்நிலை, மக்கள் அங்கங்கே யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவார். இப்போ 2029 மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிச்சயமா உருவாகும். நாங்க அதற்கான களப்பணியாக 2026 திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவடையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நாங்க கூட்டணி முடிவடையும் சொல்லல. நாங்க அதிகாரத்துக்கு வருவோம். நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்க காங்கிரஸ் கட்சி திமுக வெளியேற வேண்டும். அதுதான் சார் முதல் படி. என்னன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் உங்க கட்சி தலைமையில கூட்டணி அமைக்க வேண்டும். நீங்க தலைமை பொறுப்பேற்க வேண்டும். அப்போதான் நீங்க வெற்றி பெற்று ஆட்சி வர முடியும். மக்கள் எங்களை விரும்புகிற சூழ்நிலை வருகிற போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் தானே. நிச்சயமா. அப்புறம் என்ன, வாக்கு சதவீதத்தை நாங்கள் நிரூபித்திருக்கோம். அதாவது நீங்க 2025 தொகுதியில நீங்க 18 இடத்துல ஜெயிச்சீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொன்னு சொல்றேன். 2014 திராவிட முன்னேற்ற கழகம் 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டது. நாங்களும் 39 தொகுதியில் போட்டியிட்டோம். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் முழுமையாக தோற்றது, நாங்களும் முழுமையாக தோற்றோம். இதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் புரிந்து வைத்திருக்கிறது, காங்கிரஸ் பேர் இயக்கமும் புரிந்து வைத்திருக்கிறது. நாங்கள் 2 பேரும் நீங்கள் எங்கள் 2 பேரையும் நீங்கள் சண்டை இழுத்து விட்டு 2 ஆக்கி அதிகாரத்தில் வேற யாரோ ஒருத்தர் வர்றதுக்கு நாங்கள் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால மீண்டும் கூட்டணி அமைச்சிங்க. ஆமா, மீண்டும் கூட்டணி அமைத்தோம். கூட்டணியிலே வெற்றி பெற்றோம். 2 பேருமே அதிக இடங்களை பெற்றோம். அதே போலதான் 2024 அதிமுகவும் பாஜக தனித்து நின்னாங்க, ஜெயிக்க முடியல, நீங்க ஜெயிச்சிங்க. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, 2026 மீண்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை இல்லையே. அதாவது சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்துத்தான் தோற்றார்கள். ஆமா, அதே போல திமுக காங்கிரசும் கூட்டணி வைத்தும் 2014 தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? நாங்க கூட்டணி வைத்தும் தோற்று இருக்கிறோம், கூட்டணி வைத்தும் வெற்றி பெற்று இருக்கிறோம். அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். 2026 காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வருகிறது, அமைச்சரவையில் இடம்பெற போகிறது, உள்ளாட்சியில் அதிகாரத்துக்கு வரப்போகிறது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்கள் கருத்தை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பெருந்தன்மையோடு அதிகாரத்திலிருந்து பதவி கொடுக்க வேண்டும். அதான எங்களுடைய தலைமை அதை கேட்டு பெறும். ராகுல் காந்தி கொஞ்சம் சமரசமான முயற்சி ஈடுபடுற மாதிரி தெரியுது. ராகுல் காந்திக்கும் தற்போது முக ஸ்டாலின் நல்ல ஒரு உறவு முறை இருக்கின்றது. உறவு முறை என்பது வேறு, அரசியல் அதிகாரம் என்பது வேறு. ஓகேங்களா? அதனால ராகுல் காந்தியுடைய பெருந்தன்மையை திமுக சாதகமா எடுத்துக்குது. இல்ல, நீங்க உங்க பார்வை அப்படி இருக்கு, எங்களுடைய பார்வை அப்படி இல்ல. சரி, ஈரோடு கிழக்கு தொகுதியை நீங்க விட்டு கொடுத்தீங்கல்ல? ஆமா. அடுத்து ஒரு 4 மாதத்துல 6 மாநில உறுப்பினர் காலியாச்சு இல்ல? 4 திமுக 2 அதிமுக. அதுல 1 காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்துக்கணும், நீ கேட்டு வாங்கிக்கணும் இல்லையா? வாங்கல. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினருக்கான 6 பேருக்கான தேர்வு வந்துச்சு. அது 4 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி, 2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதியாக இருந்தது. அதில் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து எங்களுடைய தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக இருக்கின்றார்கள். இப்பவும் வரப்போகுது, மார்ச்சில் வருது. மார்ச்சில் ராஜ்யசபாவுக்கான தேர்தல் வருகிறது. அவர்களுக்கு தெரியும் நாங்கள் 18 உறுப்பினர்கள் இருக்கோம். 18 36 பேர் சேர்ந்தால் ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு போக முடியும். முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க.
ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியை எங்களோடு சேர்க்க வேண்டும், எங்களுடைய பலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் நீதி மையத்திற்கு அந்த இடத்தை கொடுத்தார்கள். இப்போ திருப்பி வருது. எங்களுக்கு எப்படி 18 36 ஒரு தடவை எங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு தடவை எங்களுக்கு கொடுக்கல, அடுத்த தடவை எங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான். ஸோ அடுத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர் காலியானா அதில் ஒரு இடம் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுப்பார்கள். நிச்சயமா கொடுக்க வேண்டும். இல்லை, கொடுப்பார்கள். நீங்கள் கேட்டு வாங்கணும். கட்சி தலைமை கேட்கும், நிச்சயமாக கேட்கும். இப்போ 2026 நீங்கள் அதிக இடம் ஜெயிச்சுட்டா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் ஒரு 50 இடம் ஜெயிச்சிட்டாக்கா இல்ல நீங்களே அவங்க தேவையில்லாம அது வந்து அடுத்த இதுதான். இந்த இதுலயே எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்க சொல்றோம். நீ அடுத்ததை பத்தி நம்ம அடுத்த சிந்தனை, அது அடுத்த சட்டமன்றம்ங்கிறது அதுக்கு அடுத்தால வரக்கூடியது. ஆனா இந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதிலேயே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 17 பேர் இருக்கீங்க நீங்க. ஆமா, இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, நீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க. ஆனா உங்க கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரத்தில் உட்கார வைப்பாங்களா 2026? நிச்சயமா. திமுக காங்கிரஸ் கூட்டணியை மீண்டும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பாங்களா? காங்கிரஸ் பங்கு பெறுகிற, காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு அரசாங்கம் தான் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். அது எங்களுடைய நிலைப்பாடு. எப்படி அழுத்தமாக சொல்றீங்க? என்ன காரணம்லாம் இருக்கு திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க? இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக சொல்லுங்க. காங்கிரஸ் பேரியக்கம் யாரை ஆதரிக்கிறதோ, அப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ செல்வாக்கு நிச்சயமா இருக்கு. நீங்க வந்து காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி ஆதரிக்கிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிற போதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே காங்கிரஸிற்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கு. 91 காங்கிரஸ் ஆதரவுல அதிமுக வெற்றி பெற்று முதல் முறையாக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அதன் பிறகு எந்த தேர்தலில் இல்லை, அதுக்கு முன்னாடி பல முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் இருக்கிற போது தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. எங்களுடைய வாக்கு வங்கி திமுக வந்து காங்கிரஸ் குறைத்து மதிப்பிடலை. திமுக தெரியும் காங்கிரஸ் தேவையில்லைன்னா நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு. அதனால திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம ஏமாற்றுவதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இல்லை, அதற்கான காலகட்டம் வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலை வருகிற போது எங்களுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் பேசும். சமூக நீதினு சொல்றாங்க திமுக. நீங்க பீகார்ல எடுத்துக்கங்க, நடந்த தேர்தலில் 6 கட்சி கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 6 கட்சிக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. சமூக நீதி அங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் சமூக நீதி மண், தந்தை பெரியார் மண், அண்ணா பிறந்த மண், இவங்கெல்லாம் சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். அவங்க தொடங்கிய கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அவங்களுடைய தலைமுறை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுது. அப்போ சமூக நீதி என்பது கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது மூலமாக தான் சமூக நீதியை வந்து நிலைநாட்டப்படும். அதான் உண்மை. ஆனால் திமுக நீ சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கா? இல்லை, அதாவது அவர்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து அங்கு இருக்கிற இயக்கத்தினுடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் அதை விட்டு கொடுக்க வந்து அவருடைய மனநிலை ஒத்துக்கொள்ளாது. மாநில சுயாட்சி என்ற கொள்கையிலிருந்து திமுக வெளியே வர வேண்டும். இல்ல, அவங்க இறங்கி வர்றதுக்கான காலம் வந்து வரணும். வந்திருக்கு நாங்கள் நம்புகிறோம், தமிழக மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான தனிப்பெரும்பான்மையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் பெருந்தன்மையோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தை எங்களுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் நண்பர்கள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், இப்படி எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, ஓகே. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் உங்களுக்கு கொடுப்போம், அதிகாரத்துக்கு கொடுப்பான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போது திமுகவுக்கு வைத்திலிங்கம் வந்திருக்கார் ஓபிஎஸ் அணியிலிருந்து. அதே போல் வந்து டிடி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கார். இது எப்படி அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? வைத்திலிங்கம் இன்றைய தினம் இணைந்திருக்கார். அவர் மட்டுமல்ல, மனோஜ் பாண்டியன் இணைந்திருக்கிறார். இது போன்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதே மாதிரி இன்னைக்கு இணைந்திருக்கிறது வந்து அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான பாஜக இணைந்திருக்கிற தேசிய ஜனநாயக முன்னணியிலே இணைந்திருக்கிறார். அவர் வந்து இந்த தேசிய ஜனநாயக முன்னணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகவும் இணைந்து ஏற்படுகிற போது இந்த கூட்டணி வெற்றி பெறாது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கும் அப்படின்னு தான் அவர் வந்து பேட்டி அன்னைக்கு கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அருகில் அமர்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், துரோகியை வீழ்த்துவது எனது லட்சியம் என்று சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து இணைந்திருக்காரு அப்படின்னா அந்த லட்சியம், அந்த நோக்கம் என்ன ஆனது என்று கேட்கிற போது அது அமலாக்க பிரிவிலே கேட்க வேண்டும், அது வந்து நம்முடைய சிபிஐயிலே கேட்க வேண்டும் என்று தான் மக்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா எந்த கூட்டணி வெற்றி பெறாது என்று அவர் சொன்னாரோ அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும்? அவர் பயந்து போய் செய்திருக்கிறார். அவர் வந்து அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் இன்றைய தினம் சரணடைந்திருக்கிறார், சரணாகதி அடைந்திருக்கிறார். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணையாமல் இருந்திருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் என்ற கட்சி இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் எடுத்துக்கலாமா? அதாவது டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு சமுதாய பின்னணி இருக்கிறது. அந்த சமுதாய மக்கள் அவரை நம்பினார்கள். அந்த சமுதாயம் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தது. எப்போது வரை என்று சொன்னால் அவர் தன்மானத்தோடு இருக்கிற வரை, அவர் தன்மானத்தோடு இருக்கிறார் என்பது வரை அந்த சமுதாயம் அவரை அங்கீகரித்தது, மரியாதை கொடுத்தது. எந்த வாய் இந்த எடப்பாடிக்கு எதிராக பேசியதோ, எந்த வாய் இந்த பாஜகவிற்கு எதிராக பேசியதோ, எந்த வாய் இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக பேசியதோ அதே வாய் இன்றைய தினம் எந்த மாற்றத்தை அவர் அங்கீகரித்து அந்த அணியில் இணைந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் சிபிஐ, இடி இதற்கு அமலாக்க பிரிவிற்கு பயந்து போய் சேர்ந்திருக்கிறார். அதை அந்த சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை, மதிக்கவில்லை. அவர் சென்றதனால் அவருடைய மரியாதை குறைந்திருக்கிறது. அவருக்காக இருந்த மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பல பேர் மூத்த நிர்வாகிகள், இரண்டாம்பட்ட தலைவர்கள், தொண்டர்கள்லாம் தாவேக்கள் இணைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு 2024 இல்லை என்றாலும் அடுத்தடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்கின்றதா காங்கிரஸ் தாவேக் கூட்டணி அமைய? இல்லை, நான் வந்து பல்வேறு தாவேக்கா நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு கட்சி, இந்த கட்சி வந்து ஒரு அதிகாரத்திற்கு வந்துடும், ஒரு ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு, அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு முன்பு, கரூர் சம்பவத்திற்கு பின்பு அப்படின்னு பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, எங்களால் வந்து எங்களுடைய தலைவரை நாங்கள் பார்க்கக்கூட முடியாது, எங்களால் எங்களுடைய எண்ணங்களை எங்கள் தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூட முடியாது, நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம், இப்போது எப்போது இந்த கதவு துறக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியான காங்கிரஸிற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்கு இந்த தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் அந்த கதவு திறக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம், எல்லாரும் காங்கிரஸுக்கு வர்றோன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட. அதாவது தாவேக தலைவர் தவிர மற்றவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இணைய விருப்பம் தெரியல. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தாவேக தலைவர் வந்தாலே நாங்கள் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து நாங்கள் சேர்றோம்னு அவர் முதல்ல சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் வந்து தாவேக காங்கிரஸ் உடைய கூட்டணியை ரொம்ப விரும்பி இருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தான் இன்னும் தடையா இருக்கின்றது. இல்ல, நான் சொல்றது அவர் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக வர்றதுக்கே ஏற்கனவே அவர் வந்து ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைகிறேன் என்கிற கருத்தினை தெரிவித்திருக்கிறார்.
ஆனால் இப்போ வந்து சூழ்நிலைகள் மாறி இருக்கு. திருப்பி அவர் வாரன்னு சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைமை அதற்கான பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளும். இல்லையா, அவர் தான் வாழ்வான்னு சொல்றாரு, காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு. நான் சொல்றது கூட்டணிக்கு சொல்லல, அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வருவதற்கு வர சொல்றீங்களா? ஆமா, அவர் காங்கிரஸ் கனவே வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் கனவு. அது காங்கிரஸ் கட்சிக்கு வரட்டும், காங்கிரஸ் கட்சிக்கு வரட்டும், உழைக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், காங்கிரஸ் மூலமா முதலமைச்சர் ஆகட்டும், இவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு? அப்படி சொல்றீங்களா நீங்க? தாவேகா என்ற அந்த பெயரோடு வரக்கூடாது, காங்கிரஸ் கட்சி வந்து விஜய் இணைந்து காங்கிரஸ் கட்சியில பணியாற்றினால் காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சி உழைத்து 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 உழைத்து. சரி சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே, நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் விவாதத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.